ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै तं देवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं गगनशत्रुषं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे நமः. முதல் ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 10வது ஸ்லோகம். உக்த சாதனயுக்தேன விசார புருஷேண ஹீம் கர்த்தவ்யோ ஞானசித்யர்த்தம் ஆத்மனப் சுபமிச்சதாம். அபரோக்ஷ அனுபூதி. இதில் ஆரம்பத்தில் அனுபந்த சதுஷ்டயம் என்னன்னு சொன்னார். விஷயம் என்ன, அதிகாரி, பலன், சம்பந்தம். அதை பிரதிஜையை சொல்லிட்டு இந்த அதிகாரி யார் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதிகாரித்துவம் எப்படி கிடைக்கும் சொன்னார். தன்னுடைய கடமையை செய்வதன் மூலமாக கிடைக்கும், தர்ம அனுஷ்டானத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாகவும் கிடைக்கும். அப்படிங்கிற கருத்து சொன்னார். அது மனித பிறவிக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தோம். நம்ம இறைவனை திருப்திப்படுத்துவதால், கடவுளை திருப்திப்படுத்துறது எப்படி, தன்னுடைய தர்ம அனுஷ்டானத்தின் மூலமாக திருப்திப்படுத்துதல், தவ வாழ்க்கையின் மூலமாக திருப்திப்படுத்துதல். பிறகு சாதன சதுஷ்டய சம்பன்ன, அந்த அதிகாரித்துவம் என்னென்னலாம் சொன்னார். வைராக்கியம், விவேகம், சமதமாதி முதலான 6 குணங்கள், முமுட்சுத்துவம். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். விவேகம்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது இன்பம் தரும் பொருள், பிரம்மலோகத்திலிருந்து பூலோகம் வரைக்கும் உள்ள இன்பம் தரும் பொருள்களில் பற்றின்மை, காக்கையின் எச்சிலை போலன்னு சொன்னார். பிறகு விவேகம்னா என்னன்னு சொன்னால், ஆத்மா நித்தியம், அதை தவிர மற்ற எல்லாம் அனித்தியம். அதாவது பிரித்து பார்த்து நிச்சயம் செய்யக்கூடிய புத்தியே விவேகம் அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தோம் நம்ம. பிறகு சமம் தமம் முதலான 6 குணங்கள். சமம்னா மனதை ஒழுங்குபடுத்துவது, தமம்னா இந்திரியங்களை ஒழுங்குபடுத்துவது, மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு. இது ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். மனசை கட்டுப்படுத்தினா இந்திரியம் கட்டுப்பாடாகும், இந்திரியத்தை கட்டுப்படுத்தினா மனசு கட்டுப்பாடாகும். விரிவாக பார்த்தாச்சு இதெல்லாம். பிறகு ஸ்லோகம் 7ல் உபரதி திதிக்ஷா லட்சணம் பார்த்தோம். அதாவது சமம் தமத்தை கடைப்பிடித்த அந்த இந்திரிய கட்டுப்பாடையும் மனக்கட்டுப்பாடையும் அதிலேயே நிலைநிறுத்துதல், தொடர்ச்சியாக அப்படியே கொண்டு போக செய்தல் உபரதி. உபரதிக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால், கடமைகளிலிருந்து பொறுப்பாக விலகுவதுக்கு பேரும் உபரதி. நம்ம கடமைகள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த கடமைகளிலிருந்து பொறுப்பை விலகி இதிலிருந்து நம்மளுடைய எண்ணங்களை அதிகமாக செலுத்துவதுக்கும் உபரதின்னு பேர். பிறகு மனம் இந்திரியங்களை கட்டுப்படுத்திய மனம் இந்திரியத்தை அதிலேயே நிலைநிறுத்த செய்தல். பிறகு திதிக்ஷா. திதிக்ஷான்னா அனைத்து துயரங்களையும் சகித்து கொள்ளுதல். அப்படியே சகித்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, நாம் முயற்சி பண்ணணும் அதை நீக்குவதற்கு. அது முடியாத பட்சத்தில் இயற்கையிலே வரக்கூடிய அந்த இன்ப துன்பம், லாப நஷ்டம்,
குளிர் வெப்பம் இதெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனம் திதிக்ஷை. இது மங்களத்தை தரக்கூடிய திதிக்ஷைங்கிறது பொதுவாக உலக வாழ்க்கைக்கே தேவை. பிறகு ஸ்லோகம் 8 ஸ்திரத்தை சமாதானம் அது பார்த்தோம். அதில் சிரத்தைனா எதில் சிரத்தைன்னு சொன்னால் நம்பிக்கை பொதுவாக உலக வாழ்க்கையிலே வேணும். இங்கே சொல்லக்கூடிய சிரத்தை குரு சாஸ்திரம். சத்பிரமத்தை லட்சணமாக கொண்டு பிறகு அதிலே மனம் நிலைத்திருத்தல் சமாதானம், மன ஒருமுகப்பாடு. அங்கே சமங்கிறது மனதை கட்டுப்படுத்துதல், மனதை ஒழுங்குபடுத்துதல். இங்கே சமாதானம், அது சமம், இது சமாதானம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அது மனசை சுத்தப்படுத்துறது, இது மனசை ஒருமுகப்படுத்துறது. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. இந்த சமாதானங்கிறது எதில் நம்ம ஒருமுகப்படுதல்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்களில் எல்லாருக்கும் மன ஒருமுகப்பாடு இருக்குது. சாதாரண சில விஷயங்களுக்கு ஒரு மெக்கானிக் எடுத்தால் அந்த மெக்கானிக்கில் இருக்கும், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் எடுத்தால் மேத்ஸில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அதில் இருக்கும். இந்த விஷயத்துக்கு வராது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் மன ஒருமுகப்பாடு இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா சத்பிரமத்தை லட்சியமாக கொண்டு அதிலேயே மனதை ஒருமுகப்படுத்துதல். நாம் பல வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்கும். நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது, படிக்கிறது, என்ன தான் இருந்தாலும் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது என்ன இருந்தாலும் மைண்டு நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் ஞானத்தை அடைவது, பிரம்மத்தை அறிவது என்ற அந்த ஒருமுகமான மனசிலேயே அதிலேயே நிலைத்திருத்தல் சமாதானம். பிறகு முமுட்சுத்துவம் பார்த்தோம். இங்கே முமுட்சுத்துவத்துக்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறது மாதிரி வந்தது, கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறது மாதிரி. அதாவது கருணை பொருந்திய இறைவா, சம்சாரம் என்ற பந்தத்தில் இருந்து முழுமையான விடுதலை எனக்கு எப்படி கிடைக்கும் என்ற உறுதியான எண்ணம். எல்லாருக்கும் துக்கத்திலிருந்து விடுதலை அடையணுங்கிற எண்ணம் இருக்குது. யாருக்கு தான் இல்லை, எறும்பு கூட இருக்குது, புழுவு கூட இருக்குது. ஆனால் அது எப்படின்னா அது டெம்பரவரியாக இருக்குது. உண்மையிலேயே பந்தம் நாம் பந்தப்பட்டிருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டு முழுமையான துக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து அந்த மோட்சம் என்ற பலனை அடைய வேண்டுங்கிற உறுதியான எண்ணம் இருக்கே, அதுதான் முமுட்சுத்துவம் சொன்னார். அந்த உறுதியான எண்ணம் இதை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரி சொன்னார். பிறகு போன கிளாஸில் 10வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம், அது கொஞ்சம் பார்த்துருக்கோம். இந்த 10, 11, அதாவது ஒரு மனிதன் ஆன்மீக வாழ்க்கையில் நுழைஞ்ச உடனே அவனுக்கு தகுதியை பற்றி சொல்கிறார். இந்த மாதிரிலாம் தகுதி இருந்தால் ஞானம் வரும்னு சொல்கிறார். ஆனால் அந்த ஞானம் வருவதற்கு தகுதி மட்டும் இருந்தால் பத்தாது, தகுதியோடு விசாரம் பண்ணணும். ஒருத்தன் +2 படிக்கிறான், +2 படிச்சுட்டு நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டான். நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியாச்சு. அப்போ MPBS படிக்கிறதுக்கு தகுதி வந்தாச்சுன்னு உட்காந்துருந்தா டாக்டர் ஆயிட முடியுமா? தகுதி வந்தாச்சுன்னா டாக்டர் ஆயிட முடியாது. திருப்பி என்ன பண்ணணும்? 5 வருஷம் படிக்கணும் போய் காலேஜில். அது மாதிரி தகுதி வந்தாச்சுன்னு சொல்லி நாம் அப்படியே இருந்தோம்னு சொன்னால் ஞானம் கிடைக்காது. அதற்கு என்ன வேலை செய்யணும்னு சொன்னால் அங்கே டாக்டர் படிக்கணுங்கிற மாதிரி இங்கே விசாரத்தில் ஈடுபட வேண்டும், ஞான யோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து இந்த ஸ்லோகம் 10, 11 வலியுறுத்தப்படுவது. இந்த 10வது ஸ்லோகத்தில் யார் இந்த விசாரம் செய்கிறது, ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்து இந்த 10ல் சொல்கிறாரு. பிறகு அடுத்ததில் என்னோடய முக்கியத்துவத்தையும் சொல்கிறார். அதில் விசாரம் யார் செய்ய வேண்டும்? ஆத்மனக சுபம் இச்சதாம், அதாவது தன்னுடைய மோட்சத்தில் விருப்பம் உள்ளவன் அல்லது சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவன். இங்கே பாருங்கள், ஆத்மனக சுபம் இச்சதாங்கிறார். இந்த மோட்சத்தில் விருப்பங்கிறதுக்கு, மோட்சங்கிறதுக்கு சுபங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இங்கே இன்பங்கிறது தானே மோட்சங்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், இறந்தப்புறம் எங்கேயோ அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் ஆனந்தமாக இருக்கிறது மோட்சம். ஆத்மனக தன்னுடைய சுபம் இச்சதா, மோட்சத்தில் விருப்பம் உள்ளவன் அல்லது இந்த தகுதி சாதன சதுஷ்டய சம்பன்னகன் சொல்லக்கூடிய இந்த 4 தகுதியை உடையவன் விசாரம் செய்ய வேண்டும். அதுதான் சொன்னார், உக்த சாதன யுக்தேன, இதற்கு முன்பு கூறப்பட்ட சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவன். அது யாரால் செய்ய? புருஷேனர், மனிதர்களால். ஏன்னா அந்த மனிதர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறத முன்னாடி சொல்லியிருக்கிறார். பிறகு இந்த விசாரம் ஏன் செய்ய வேண்டும்னு பார்த்தோம். நாம் பொதுவாக ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, சாதனைகள் பண்ணினாலும் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
நீங்கள் டெய்லி ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல ஜபம் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். இப்போ நாள் கழிச்சு ஜபத்திலே ஒரு சந்தோஷம் வந்துடும். அது பண்ணாட்டி கஷ்டமாக இருக்கும். அந்த ஜபத்திலே ஒரு ஆனந்தம் வரும். பாராயணம் பண்ணால் ஒரு ஆனந்தம் வரும். தவ வாழ்க்கை வாழ்ந்தால் ஒரு ஆனந்தம் வரும். அப்படி சாதன சஷ்டிய சம்பத்தியை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது, அந்த தவ வாழ்க்கை வாழும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் வந்துடும். அது என்ன ஆகும்னா, அடுத்த சந்தோஷத்துக்கு போக விடாமல் இதிலே நிப்பாட்டி வச்சிடும். போதும் இதுவே. நிறைய பேர் பாருங்கள், ராமான்னு ஒரு தடவை சொல்லு, அதே உனக்கு மோட்சத்தை கொடுத்துரும், கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா, அதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக சொல்கிறது. அதோடு நீ நின்றக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பு வந்து தத்துவத்தை அறிய வேண்டும் என்றால் விசாரத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னார். அது மட்டும் இல்லை, நீ இந்த மாதிரி சாதனை செய்யும்போது சித்திகள்லாம் கூட நிறையா கிடைக்கும். அந்த சித்திகளில் பேர் புகழ் வரும். பிறகு நிறைய அதில் பணம் கூட கிடைக்கும். என்ன பண்ணுவோம், அதுலேயும் அந்த ஆனந்தத்திலேயே மூழ்கிடுவோம். அதில் நிற்காம நீயே விசாரம் செய்ய வேண்டும். அவாந்தர பலனில் மூழ்கி விடுவோம். ஒரு சாதனை செய்யும்போது அவாந்தர பலனாக சில ஆற்றல் கிடைக்கும், சில சந்தோஷம் கிடைக்கும். முக்கிய பலன் சித்த சித்தி பெற்று ஞானத்தை அடைவது. அங்கே போகாமல் இந்த அவாந்தர பலனு கிடைச்சிடும். ஒரு பவுன் செயின் வாங்கினா ஒரு கொலுசு ஃப்ரீன்னு சொன்ன உடனே கொலுசுக்காக என்ன பண்ணுவான், இந்த கொலுசை நினச்சிக்கிட்டு போகிறது ஃப்ரீன்னு சொல்லி. முக்கியம் வந்து நம்மளுக்கு செயின். இந்த அவாந்தர பலனில் சந்தோஷத்தை, அதில் சந்தோஷத்தை அடைஞ்சு அதை விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு எதற்காக, ரெண்டாவது வரியில் முதல் பகுதியில் கர்த்தவியோ ஞான சித்தியர்த்தம்னார். கர்த்தவியோ ஞான சித்தியர்த்தம், ஞானத்தை அடைவதற்காக, ஞானம் என்ற பலனை அடைவதற்காக. அதாவது கர்மயோகம், பக்தி யோகம் எல்லாம் வந்து இந்த சித்த சுத்திக்கு தான் பயன்படும், இந்த சாதன சஷ்டி சம்பத்திக்கு பயன்படும். அதோடு நின்றாமல் நீ என்ன பண்ணணும், ஞான யோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். ஞான சித்தியர்த்தம், ஞானத்தை அடைவதற்காக நீ இந்த விசாரத்தில் ஈடுபட வேண்டும். அதனால சொன்னார் கடைசி முதல் வரியில் ரெண்டாவது பகுதியில் விசாரக புருஷேனகி அப்படின்னு இருக்கு. பிறகு ரெண்டாவது வரி முதல் வார்த்தை கர்த்தவியோன்னு இருக்கு. விசாரக புருஷேனகி கர்த்தவியக, விசாரமானது மனிதர்களால் செய்யப்பட வேண்டும். இதனுடைய மைய கருத்து என்னன்னா, சாதனை சதுஷ்டய சம்பத்தியோடு நிற்கக்கூடாது, கர்மயோகத்தோடு நிற்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நீ கர்மயோகம் பண்ணாலே போதும், பக்தி யோகம் பண்ணாலே போதும், மோட்சம் கிடச்சிடும் சொல்லுவாங்க. மொத்தமே 2 யோகம்தான். பக்தி எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்கும், கர்மயோகத்துலேயும் இருக்கும், ஞான யோகத்துலேயும் இருக்கும். கர்மயோகம்ங்கிறது பக்தியவே கர்மயோகமாகவும் செய்யலாம், கர்மயோகம் இல்லாமையும் செய்யலாம். ஞான யோகத்துலேயும் பக்தி உண்டு, கர்மயோகத்துலேயும் பக்தி உண்டு. பக்தி எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்கு. 2 யோகம்தான். நீ ராஜயோகம் பண்ணாலும் அதை கர்மயோகமாக செய்யலாம், கர்மயோகமாக இல்லாமல் செய்யலாம். பக்தியோடு செய்யலாம், பக்தி இல்லாமல் செய்யலாம். நீ எந்த யோகத்தை கடைப்பிடிச்சாலும், எந்த வாழ்க்கையை கடைப்பிடிச்சாலும் அது பொதுவாக கர்மயோக லிஸ்ட்டில் சேர்த்துடலாம். அது பக்தியோடு இருக்கணும். அதே மாதிரி ஞான யோகத்துலேயும் பக்தி இருக்கணும், குரு சாஸ்திரத்தில் பக்தி இருக்கணும். 2 தான். அந்த கர்மயோகத்தோடு நின்றாமல், அந்த பக்தி யோகத்தோடு நின்றாமல் என்ன பண்ணணும், ஞான யோகத்திற்கு வர வேண்டும், விசாரத்திற்கு வர வேண்டும். இப்போ சாதன சஷ்டி சம்பத்தி முழுசாக நம்மளுக்கு கிடச்சிருக்கான்னு பார்த்தா, இதில் சொல்லக்கூடிய அந்த தகுதிகள்லாம் 100% இருக்காது. அந்த காலத்தில் எப்படின்னா, ஆசிரமத்தில் சேர்ந்து அந்த தகுதி வர்றது வரைக்கும் கடமை நிறைய வேலை, மாடு மேய்க்க போக சொல்லுவாங்க. ஒரு பிரம்மச்சாரி வந்தார்னா முதல் வேலை என்ன தெரியுங்களா, பசுமாடை பார்த்துக்கிற வேலை தான் முதல் வேலையாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் தபோவனத்தில் இருக்குது, நிறையா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். அதை வந்து கர்ம யோகமாக செஞ்சு மனசு பக்குவப்பட்டு ஞான யோகத்துக்கு வரணும். இப்போ டைம்லாம் அதெல்லாம் இருக்கான்னு கேட்டால், அந்த முழுசாக சாதன சஷ்டி சம்பத்தியோடு வர்ற அளவுக்கு டைம் இல்லை. அப்போ கொஞ்சம் தகுதி இருந்தாலே உள்ளே வரலாம். வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கொஞ்சம் இருக்கும்போது விசாரத்தில் ஈடுபட்டோம்னு சொன்னால், அந்த விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சாதன சஷ்டி சம்பத்தி ஃபுல்லாகிருமா. இந்த விசாரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுலேயும் இந்த சாதனை சேர்ந்து தொடர்ந்து வரும். இப்போ இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். அப்போ முழுமை அடைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த விசாரம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். இது முக்கிய பலனாக கிடைக்கும். அவாந்தர பலனாக என்ன பண்ணோம், அந்த சாதன சஷ்டி சம்பத்தி ஃபுல்லாகிருங்கிறாங்க. கொஞ்சமாக இருந்து வந்திருப்போம், கேட்க கேட்க அதுவும் நிறைவடைந்து விடும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
அந்த மெய்ப்பொருளை காண்பதற்கு அறிவு தான் வேணுங்கிறார் வள்ளுவர் சொல்கிறார். வேறு எதனாலே வர முடியும்னு சொல்ல, கர்மயோகத்தில் வரும், ஞான யோகத்தில் வரும்னு சொல்லலை. அந்த அறிவு வேண்டும்னு சொன்னால், அறிவுன்னு என்ன, தமிழில் அறிவு, சம்ஸ்கிருதத்தில் ஞானம்னு பேர். அந்த அறிவு வேண்டும் என்றால் விசாரத்தில் நாம் ஈடுபட வேண்டும். சாதன சதுஷ்டே சம்பத்தியுடன் விசாரத்தில் ஈடுபட வேண்டும். இது 10வது ஸ்லோகத்தினுடைய பொருள். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ரெண்டாவது வரியில் இந்த ரெண்டாவது பகுதி ஆத்மனக சுபமிச்சதான் இருக்குது. அதை முதல்ல எடுத்துக்கலாம். ஆத்மனகன்னா தன்னுடைய, சுபம் இச்சதா, சுபம்னா மோட்சத்தில், மோட்சம்தான் சுபமானது. அதனால் சுபம்ங்கிறதுக்கு இங்கே மோட்சங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். சுபம்னா மோட்சத்தில், இச்சதா விருப்பம் உடைய, தன்னுடைய மோட்சத்தில் விருப்பம் உடைய. வேற யாருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு விருப்பப்பட்டாலும் அடைய முடியாது. அவர் மோட்சம் அடையணும், அது நம்ம கையில் கிடையாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், தன்னுடைய மோட்சத்தில் விருப்பம் உடைய. முதல் வரி எடுத்துக்கலாம். உக்த சாதன யுக்தேன, உக்த சாதன யுக்தேன, சாதனங்களுடன் கூடிய. உக்தன்னா இதற்கு முன்னால் கூறப்பட்ட, உக்தன்னா இதற்கு முன்னால் கூறப்பட்ட, சாதன யுக்தேனன்னா சாதனங்களுடன் கூடிய, இதற்கு முன்னால் கூறப்பட்ட சாதனங்களுடன் கூடிய. என்ன சாதனம் கூறியிருக்காரு? விவேகம், வைராக்கியம் முதலான சாதன சதுஷ்டே சம்பத்தி சொல்லியிருக்கார். அதை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். உக்த இதற்கு முன்னால் கூறப்பட்ட, சாதன யுக்தேன சாதனங்களுடன் கூடிய, வைராக்கியம் முதலான 4 சாதனங்களுடன் கூடின. அடுத்தது விசாரக புருஷேன ஹி. புருஷேன அப்படிங்கிற வார்த்தை எடுத்துங்க. புருஷேன மனிதர்களால். அந்த ரெண்டாவது விரலில் கர்த்தவியோ ஞான சித்தியர்த்தம் இருக்கு. ஞான சித்தியர்த்தம், அதுக்கு அடுத்த வார்த்தை ஞான சித்தியர்த்தம்னு எடுத்துக்கங்க. மனிதர்களால், புருஷேன மனிதர்களால், ஞான சித்தியர்த்தம் ஞானம் என்ற பலனை அடைவதற்காக, மனிதர்களால் ஞானம் என்ற பலனை அடைவதற்காக. அந்த முதல் வரியில் புருஷனுக்கு முதல் வார்த்தை விசாரக. விசாரக அந்த ஹீங்கிறதையும் சேர்த்துக்கணும். விசாரக ஹீன்னா விசாரமானது, கர்த்தவிய கர்த்தவியோன்னு இருக்கு, கர்த்தவியக செய்யப்பட வேண்டும். தன்னுடைய மோட்சத்தில் விருப்பமுடைய, இதற்கு முன்னால் கூறப்பட்ட வைராக்கியம் முதலான 4, அது சேர்த்துக்கணும். வைராக்கியம் முதலான 4 சாதனங்களுடன் கூடிய மனிதர்களால் ஞானம் என்ற பலனை அடைவதற்காக விசாரமானது செய்யப்பட வேண்டும். அடுத்த ஸ்லோகம், இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஸ்லோகம், அது படிக்கலாம். 11. நோத்பத்யதே வினா ஞானம் விசாரேணான்ய சாதனைஹை யதா பதார்த்தபானம் ஹீம் பர்காஷேன வினா க்வசித். நோத்பத்யதே வினா ஞானம் விசாரேணான்ய சாதனைஹை யதா பதார்த்தபானம் ஹீம் பிரகாஷேன வினா க்வசித். இருளை நீக்க ஒளி மட்டுமே தேவை. அது மாதிரி அஞ்ஞானத்தை நீக்க ஞானமே சாதனை அப்படின்னு சொல்கிறார். இருள் இருந்தால் பொருள் தெரியாது. பொருள் தெரிய வேணும்னா இருள் போக வேண்டும். இருளை போக்குவதற்கு வேறு எதுனாலையும் முடியாது, ஒளியை தவிர. ஒரு ரூமில் அறையில் இருட்டு இருக்குது. அந்த இருட்டை நீக்கணும்னு சொன்னால் என்ன வழி இருக்குது சொல்லுங்கள்? இருட்டை நீக்கிறதுக்கு என்ன வழி? காற்றடிச்சா போயிடுமா? இல்லை தண்ணியை வச்சு அடித்தோம்னா அழுக்கு எடுக்கிறது மாதிரி இருளை போய்க்கிற முடியுமா? தண்ணியை வச்சாலும் போகாது. ஒயிட் வாஷ் பண்ணால் இருள் போயிடுமா? போகாது. வெளிச்சம் வந்தால்தான் இருள் போகும். அப்படி ஞானம் வந்தால்தான் அஞ்ஞானம் நீங்குமே ஒழிய வேறு வழி கிடையாது. வெளிச்சம் இல்லாமல் பொருள் தெரியாது. அது மாதிரி விசாரம் செய்யாமல் ஞானம் வராது, ஆத்ம ஞானம் வராது. அதாவது முதல் 2வது வரியில் சொல்கிறார், யதா பதார்த்தம் பானம் ஹி. எப்படி ஒரு பொருள் விளங்க வேண்டும் என்றாலும் பிரகாஷேன வினா க்வசித்து,
ஒரு பொழுதும் வெளிச்சம் இல்லாமல் ந உபபத்தியதே விளங்குவதில்லையோ. முதல்ல உதாரணத்தை சொல்கிறார். எப்படி ஒரு பொருள் விளங்க வேண்டும் என்றால் வெளிச்சம் இல்லாமல் ஒரு பொழுதும் விளங்காது. ஒரு பொழுதும் வெளிச்சம் இல்லாமல் விளங்கவே விளங்காது. அது முதல் வரி. இது முதல்ல உதாரணம் சொல்கிறார். நாம் அதுக்கு முன்னாடி சிலது பார்க்கலாம். ஒரு செயல் செய்யணும்னு சொன்னால் பல சாதனை இருக்குது, சாய்ஸ் உண்டு, கருவிகள் பல இருக்குது. ஆனால் ஞானம் பெறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, வேறு வழியே கிடையாது. ஒரே சாய்ஸே இல்லை, ஒரே ஒரு கருவிதான் குரு சாஸ்திரத்தின் மூலமாக விசாரம் செய்வது. செயல் செய்வதற்கு இங்கேருந்து நான் தேனிக்கு போகணும், டவுனுக்குள்ளே போகணும்னு வச்சுக்கங்களேன். போகணும்னா அது ஒரு செயல் தானே. அந்த செயலுக்கு எப்படி போகலாம்? நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், 2 வீலரில் போகலாம், காரில் போகலாம். பல வழி இருக்கா இல்லையா? பல வழி இருக்குது. அதே மாதிரி தூரமாக போனால் ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், எதில் வேணாலும் நம்ம போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது. சாதன கருவிகளும் பல கருவிகள் இருக்குது. அதே மாதிரி சித்த சுத்தி, மன தூய்மை வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. சமுதாய சேவை செஞ்சால் சித்த சுத்தி ஆகும், கர்மயோகத்தினுடைய கடமையை செஞ்சால் சித்த சுத்தி ஆகும், நல்ல ஜபம் தியானம் பண்ணால் சித்த சுத்தி வரும். சித்த சுத்திக்கு பல சாதனைகள் இருக்குது. இதெல்லாம் காரியம், அதாவது செயல்னால் வரக்கூடிய தன்மைகள். ஆனால் ஞானத்துக்கு ஒரே ஒரு சாதனை தான், அதுக்கு ஒரே ஒரு பிரமாணம்தான் சாஸ்திர விசாரம். ஒரு பொருளை அறிவதற்கு ஒரே கருவி தான் இருக்குது. இந்த கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா கண்ணு தான் பயன்படுத்தியா. இந்த ஞானம் அடையணும்னா ஒரே வழி தான். இது என்ன கலர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி தான். நான் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சதுக்கு ஒரே வழி காது தான். காது தான் பயன்படுத்த முடியும். இதுக்கு ஒரு கருவி தான் இருக்குது. மற்றதுக்கெல்லாம் பல கருவி, பல விஷயங்கள் இருக்குது. செயலுக்கு பல கருவிகள், ஞானத்துக்கு ஒரு கருவி. உலக விவகாரத்திலேயே சப்தத்தை கேட்கணும்னா காதுங்கிற கருவி தான் இருக்குது, ஒரே கருவி தான் இருக்குது. வர்ணத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா கண்ணுங்கிற கருவி தான். ஸ்பர்சத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா தோளுங்கிற கருவி தான். சுவையை தெரிஞ்சுக்கிறோம் நாக்குங்கிற கருவி தான். சுவையை தெரிஞ்சுக்கிற காது வழியாக தெரிஞ்சுக்கிற முடியுமா? மூக்கு வழியாக தெரிஞ்சுக்கிற முடியுமா? வாசனையை தெரிஞ்சுக்கணும், மூக்கு தான் கருவி. ஞானம், அறிவு, ஞான இந்திரியம் சொல்கிறோம், ஞானேந்திரியம்னு வார்த்தையை சொல்கிறோம். அறிவு கருவிகள். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஒரு கருவி தான் இருக்குது. அது மாதிரி இந்த இதுக்கு தெரிஞ்ச குரு சாஸ்திரங்கிற ஒரே கருவி. அதற்கு வழியும் விசாரம்தான். விசாரம் இல்லாமல் பண்ணவே முடியாது. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா பண்புகளுக்கு நிறையா சொல்வார். அன்புடைமை, ஒழுக்கமுடைமை, அழுக்காராமை, புறங்கூறாமை, வெக்காமை, இல்லறவியல் நிறைய சொல்லுவார் மனசை நல்லா பச்சுக்கிறதுக்கு. சித்த சுத்தி, விரதங்களுக்கும் துறவறிவியல், அருளுடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசை எப்படி வச்சுக்கிறது, தவ வாழ்க்கை எப்படி, பல வழிகள் சொல்கிறார் திருக்குறள்லையே. ஆனால் மெய்யுணர்தல் ஒரே ஒரு அதிகாரம் வச்சுட்டார். உண்மையை உணர்வதற்கு அதுதான் வழி, ஞானம்தான் வழி. ஞானத்துக்கு விசாரம்தான் இருக்கின்றது. ஒரே ஒரு சாதனம் விசாரம். அதே மாதிரி இந்த விசாரம் மட்டும் பண்ணுனா சாதன சஷ்ட சம்பத்தியும் வராது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக ஞானம் தானே மோட்சத்தை கொடுக்கும், அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஜபம் தியானம்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம பாட்டுக்கு நேராக போய் ஞானத்தில் உட்காந்துருவோம்னா ஒன்றும் புரியாது. சில நேரம் ஏதோ வாசனையில் புரிஞ்சாலும் பலன் தராது. அது சாதன சஷ்டி சம்பத்தி மெதுவாக கொடுக்கும், அதை உட்காந்துருக்க கொடுக்கும். ஆனால் முழுமையான சாதன சஷ்டியத்துக்கு வேறு சாதனை இருக்குது. இதுக்கு விசாரம்தான் சாதனை. அதனால் இந்த விசாரங்கிறது கட்டாயம் நம்ம பண்ணினாத்தான் ஞானம் கிடைக்கும். ததா விசாரேன வினா, அதாவது அப்படியே விசாரம் இல்லாமல் ஞானம் அந்நிய சாதனை, ஞானமானது வேற சாதனைகளால் குவச்சித் ந உபத்தியதே, ஒரு பொழுதும் ஏற்படாது. விசாரம் இல்லாமல் ஒரு பொழுதும் ஏற்படாது. ஞானத்துக்கு ஒரே ஒரு கருவி தான், வேற கருவியே இல்லை. திருக்குறளில் 2 குறள் அழகாக சொல்கிறார் இதை. மெய்ப்பொருள்ங்கிற மெய்யுணர்தல்ங்கிற அதிகாரத்தில் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டாருங்கிறார். நன்றாக கற்று மெய்ப்பொருள் கண்டவர்களுக்குன்ட்டார். நன்றாக தவம் செய்து மெய்ப்பொருள் கண்டவர்களுக்குன்னு சொல்லலை.
சொல்லியிருக்காரா? இல்லை. நன்கு ஜபம் செய்து மெய்ப்பொருள் கண்டவருக்குன்னு சொல்ல, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டவருக்கு. பிறகு பாருங்க, மற்ற ஈண்டு வாரா நெறி, மீண்டும் மீண்டும் பிறக்கும் துன்பம் இல்லை. மோட்சமே அப்பதான் கிடைக்குதுங்கிறார். மெய்ப்பொருளை கண்டவருக்கு தான் மோட்சம் கிடைக்கும். ஞானம் வந்தாத்தே மோட்சம் உண்டு. இப்போ அழகா 2 வரியில் அருமையாக சொல்லியிருக்காரு. ஞானம் வந்தாத்தே மோட்சம் கிடைக்கும், மீண்டும் மீண்டும் பிறக்கும் துன்பம் இல்லை, மற்ற ஈண்டு வாரா நெறின்ட்டார். அதை அதுக்கு என்ன சாதனை? கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவருங்கிறார். நல்லா கற்று அதனுடைய மெய்ப்பொருளை கண்டவர்களுக்குங்கிறார். அப்போ படிக்கணும், விசாரம் பண்ணணும். அதே சொல்லியிருக்கார். இன்னொரு குறளையும் சொல்கிறார், ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு, நன்றாக ஆராய்ந்து உண்மை உணர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக மறுபிறப்பில்லை. ஆராய்ந்து உண்மை உணர்ந்தவர்களுக்குங்கிறார் இங்கேயும். அப்போ இங்கே ஆராய்ச்சி, விசாரம், கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாதனையாக இருக்கிறது. இந்த சினிமா பாட்டு ஒன்று வரும், கண்ணை நம்பாதே, எம்ஜிஆர் பாட்டு, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், நீ காணும் காட்சி உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. பழைய பாட்டு, சினிமா பாட்டு. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்புன்ட்டார். உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. அப்போ அந்த அறிவுக்கு என்ன? கற்று ஈண்டு, ஓர்த்து உள்ளம் நன்றாக ஆராய்ந்து விசாரத்தை நீ மேற்கொள்ள வேண்டும். விசாரம் தான் சாஸ்திரம். நீயா உட்காந்து விசாரம் பண்ண முடியாது. குரு மூலமாக சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணினா இந்த ஞானம் கிடைக்கும். இதுதான் கருவி. சிருஷ்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் விசாரத்தை கொண்டு போக முடியும், அதுக்கு மேலே போகாது, ஃபுல் ஸ்டாப் ஆயிரும். விஞ்ஞானிகள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு, அதுக்கு மேலே அவங்க கண்டுபிடிக்க முடிகிறதில்லை. ஆனால் இதில் விசாரம் பண்ணால் முற்றுப்புள்ளி வந்துடும். சிருஷ்டி விஷயத்தில், விஞ்ஞான விஷயத்தில் ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. எண்டு போய்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே போகலாம். இந்த சாஸ்திர விசாரம் தான் அறிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்கும். ஞானத்தில் 2 பலன் சொல்லுவாங்க. ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சாச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு என்னன்னு ஒரு அரிப்பு இருக்குது பார்த்தீங்களா புத்தியில், அந்த அரிப்பு ஃபுல் ஸ்டாப் ஆயிருமா. ஞான நிஷ்டையானா ஆசை போயிருமா. இந்த முற்றுப்புள்ளி, புத்தியில் அரிப்புக்கு முற்றுப்புள்ளி உடனே கிடச்சிருமா. இந்த வாசனை நிறையா இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் ஞான நிஷ்டை வரைக்கும் கொஞ்சம் இருந்துட்டு பிறகு போகும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்க முடியாத உண்மை, அந்த ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிறதுக்கு இந்த ஞான விசாரம், குருசாஸ்திர விசாரம் தான் கிடைக்கும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்ட்டார். இங்கே விசாரமே முக்கியம். சரி, என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க? ரமணர் எங்கே போய் படித்து விசாரம் பண்ணார்? அவரெல்லாம் விசாரம் பண்ணாரா? ராமகிருஷ்ணர் விசாரம் பண்ணாரா? கேள்வி கேட்கலாம்ல. அவங்கெல்லாம் ரொம்ப பக்குவமாக உண்டு. நிறைய பேரை பார்த்துருக்குறாங்க. சில வார்த்தைகளில் அதை உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு எத்தனையோ அடியார்கள் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. சில வார்த்தைகளே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருந்து சின்முத்திரையிலே எல்லாத்தையும் விளக்கிட்டு போயிட்டார். ஏன்னா சிஷ்யர்கள் பக்குவமாக இருந்ததுனால, அந்த இதோடு இருந்ததுனால. சரி, கிருஷ்ண பரமாத்மா குருகுலத்தில் போய் படித்தாரா படிக்கலையா? படித்தார்ல. அவருக்கே குரு வேணுங்கிற கான்செப்டை வச்சுருக்காரா இல்லையா? ராமர் குருகுலத்தில் படித்தாரா இல்லைங்களா? அவங்களுக்கே குரு இருந்திருக்காங்களா இல்லையா? அவதார புருஷர்கள் தானே. சரி, விசாரமே வேணாம், பகவத்கீதை எடுத்துக்கிறலாம். அர்ஜுனன் கேள்வி கேட்குறான், உட்காருப்பா, உன் தலையில் கையை வைக்கிறேன், எல்லாம் ஞானம் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அனுப்பிச்சிருக்க வேண்டியானே. கிருஷ்ணர் கடவுள் தானே. எவ்வளவோ அற்புத அரக்கனை அழிச்சார், அதை அழிச்சார், இதை அழிச்சார், எவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் பண்ணார். பண்ணினவருக்கு இவனுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியானே. கையில் ஏதோ ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு ஞானம் வந்தாச்சுப்பா, நீ சண்டையை போடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லலை? அவன் கேள்வி கேட்குறான், பதில் சொல்கிற. போர்க்களத்திலே அங்கே விசாரம் தான் நடக்குது. ஏன்னு சொன்னால் அந்த விசாரம்தான் வழிங்கிறது அங்கேயும் வலியுறுத்துறாரு. ஒருவேளை பகவானுக்கு அந்த சக்தி அதுக்கு இருக்கும், இல்லாமல் இருக்காது. அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும். ஆனால் முறை பார்த்தீங்கன்னா அந்த குரு சிஷ்ய பரம்பரையில் அந்த விசாரம் பண்ணித்தான் வரணுங்கிற கான்செப்டை சொல்கிறார். இதற்கு முன்னாடி அவர் இவருக்கு உபதேசித்தார். 14ஆம் அத்தியாயத்தில் வருதா இல்லைங்களா? வரிசையாக பரம்பரையாக சொல்லுவார். இதை நான் அறிவேன், நீ அறிய மாட்டேங்கிறார் அவர்.
அப்போ இந்த குரு பரம்பரை விசாரங்கிறது இம்பார்ட்டன்ட்ங்கிறது எல்லா நூல்லையும் இருக்கும். நீங்கள் உபனிஷத்தை எடுத்துக்கங்க, சிஷ்யன் கேள்வி கேட்பான், குரு பதில் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அது ஏன்னு சொன்னால், ஞானம் பெற வேண்டும் என்றால் ஒரே சாதனை விசாரம். மோட்சத்திற்கு ஒரே சாதனை ஞானம், ஞானத்திற்கு ஒரே சாதனை விசாரம். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கே விசாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத சொல்லிவிட்டு எப்படி விசாரம் செய்ய வேண்டுங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இங்கே என்ன சொல்லியிருக்காரு, விசாரம் அவசியங்கிறது 2 ஸ்லோகம் 10, 11 இந்த சாதன சதுஷ்டிய சம்பத்தி வந்துருச்சுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், அதோடு நின்றாமல் ஞானத்தை பெறுவதற்காக விசாரத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இதில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் எப்படி விசாரம் செய்ய வேண்டுங்கிறத ஆரம்பிக்க போகிறார். 2வது வரி முதல் இடத்துல, யதா பதார்த்த பானம் ஹி, யதா எப்படி, பதார்த்த பானம் ஹி எந்த ஒரு பொருளும் தெரிய வேண்டும் என்றாலும், பதார்த்த பானம் ஹின்னா எந்த ஒரு பொருளும் தெரிய வேண்டும் என்றாலும், பிரகாஷேன வினா குவச்சித், குவச்சித்துன்னா ஒரு பொழுதும், பிரகாஷேன வினா வெளிச்சம் இல்லாமல், எப்படி எந்த ஒரு பொருளும் தெரிய வேண்டும் என்றாலும் வெளிச்சம் இல்லாமல் ஒரு பொழுதும், முதல் வார்த்தை எடுத்துக்கிறேன், ந உபபத்தியதே, ந உபபத்தியதே ஏற்படுவதில்லையோ. வெளிச்சம் இல்லாமல் பொருள் தெரிகிறதுக்கு ஏற்படாது, பிரகாசம் இல்லாமல் ஒரு பொழுதும் ஏற்படாது. ததா அப்படியே, எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா ததா, நோத்பத்தியதே வினாஜானம், ததான்னு சேர்த்துக்கிறோம் நம்ம, ததா அப்படியே, விசாரேன, விசாரேன அந்த முதல் வரியில் விசாரேன வினா, விசாரேன வினா, விசாரேன வினா விசாரம் இல்லாமல், வினாங்கிறது கீழே இருக்குது, அதே இந்த வார்த்தையை இங்கேயும் சேர்த்துக்கிறணும். பிரகாஷேன வினான் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வினாங்கிறது அந்த விசாரேனரோடு சேர்த்துக்கணும். விசாரேன வினா விசாரம் இல்லாமல் ஞானம், வினாங்கிறது மேலே இருக்குது, மேலே ஒரு வார்த்தை இருக்குது, அங்கேயும் இருக்குங்கம்மா. விசாரம் இல்லாமல் ஞானம், அதுக்கு அடுத்த வார்த்தை ஞானம். ஞானமானது, ஆத்ம ஞானமானது அந்நிய சாதனை, அந்நிய சாதனைகை வேறு சாதனைகளால், அந்த விசாரணை பிரித்தோம்னா அந்நிய சாதனைகை வேறு சாதனைகளால், திருப்பி அந்த ந உபபத்தியதேங்கிறதையும் சேர்த்துக்கணும், குவச்சித்துங்கிறதையும் சேர்த்துக்கணும். ந உபபத்தியதே ஏற்படாது, குவச்சித் ஒரு பொழுதும், எப்படி எந்த ஒரு பொருளும் தெரிய வேண்டும் என்றாலும் ஒரு பொழுதும் வெளிச்சம் இல்லாமல் ஏற்படுவதில்லையோ, அப்படியே விசாரம் இல்லாமல் ஞானமானது வேறு சாதனைகளால் ஒரு பொழுதும் ஏற்படாது. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். சரி. கோகம் கதமிதம் சாதம் கோவா கர்த்தாஸ்ய வித்யதே உபாதானம் கிமஸ்தீகம் விசாரசோயமித்ருஷகம். கோகம் கதமிதம் சாதம் கோவா கர்த்தாஸ்ய வித்யதே உபாதானம் கிமஸ்தீகம் விசாரசோயமித்ருஷகம். இந்த ஸ்லோகம் 12லிருந்து 16 வரைக்கும் வேதாந்த விசாரம், அந்த விசாரத்தில் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டும் என்ற கருத்து. இந்த 12ல் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டும்ங்கிறது 16க்குள்ளே இந்த வேதாந்த விசாரத்தை சுருக்கமாக இங்கே முடிக்கிறார். இந்த 16வது ஸ்லோகத்துக்குள்ளே வேதாந்த விசாரத்தை நம்ம சுருக்கமாக முடிக்கிறார். 4 கேள்விகள் கேட்டு அந்த 4 கேள்விகளுக்கு ஒவ்வொன்றா பதில் சொல்லி இந்த வேதாந்த விசாரத்தை சுருக்கமாக இதுக்குள்ளே அவர் சொல்கிறார். கடைசி மகா வாக்கியத்தோடு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார், ஆத்ம விசாரத்தை தெளிவாக ஆரம்பிப்பார் அவர். இங்கே 12வது ஸ்லோகத்தில் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டும், இந்த விசாரத்துக்கு வேதாந்த விசாரத்தில் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டும். இங்கே 4 கேள்வி சொல்கிறார். நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணுமா, அது ஜீவ விசாரம். பிறகு இந்த உலகம் தோன்றியது எப்படி,
அது ஜெகத் விசாரம். இந்த உலகத்தை உருவாக்கியது யார்? அது ஈஸ்வர விசாரம். பிறகு இந்த உலகம் எதை கொண்டு உருவாக்கப்பட்டது அல்லது அனைத்துக்கும் ஆதாரமான தத்துவம் எது? பிரம்ம விசாரம். இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை பொதுவாக 4க்குள்ளே அடைக்கிறலாம். அந்த 4க்குள்ளே முதல்ல நான் இருக்கேன். நம்ம இருக்கோமா இல்லையா? நம்ம இருக்கோம். இதுக்கு தெரிஞ்ச விஷயம். எல்லாரும் இருக்காங்க, அவங்கவுங்க இருக்கோம். நான் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது. அடுத்து இந்த உலகம்னு ஒரு தத்துவம் இருக்குது. 2 இது 2 நம்மளுக்கு பிரத்யக்ஷம், கண்ணுக்கு தெரியுது. 3வது ஒரு தத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் படைக்கிறதுலாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோன்னா பார்த்துருக்கோமா? பார்க்கல. அப்போ ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். 3 இதெல்லாம் எல்லாமே எங்கேருந்து வந்துச்சு? கடவுள் எங்கேருந்து வந்தார்? நாம் எங்கேருந்து வந்தால்? உலகம் எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கு ஏதாவது ஒன்று காரணமாக இருக்கணுமே, ஆதாரமாக. அது ஒரு தத்துவம் பிரம்மம். அது 2 தெரியலை. இந்த 4 தான் எல்லாமே. எல்லாவற்றுக்கும் ஆதாரமான பிரம்ம தத்துவம் அது எது? பிறகு இதையெல்லாம் படைச்சு உருவாக்குன கடவுள் தத்துவம், அது ஈஸ்வர தத்துவம். இந்த உலகத்தை உருவாக்கியது யார் என்ற தத்துவம். பிறகு இந்த உலகம் தோன்றியது எப்படி? இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன? நான் யார்? இந்த 4 கேள்வி தான் சொல்கிறார். இந்த ஆன்மீக விஷயத்துக்குள்ள போயாச்சுன்னு சொன்னால் முக்கியமான கேள்வி இதான். நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? எப்படி தோன்றியது? இதை படைத்தது யார்? இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரமானது யாருங்கிறது. ஆனால் பெரிய அந்தர்யோகம் நடக்கும். 200 பேர் கூப்பிட்டுருப்பாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சி வரும். சந்தை எல்லாம் ஒரு தத்துவத்தை பற்றி பேசி முடிச்சிருப்பார் குரு. கேள்வி கேளுங்கன்னு சொன்ன உடனே விபூதி எப்படி பூசுவது? ஒருத்தர் கேள்வி வைப்பார். 3 இந்த விரலில் பூசுறதா, இந்த விரலில் பூசுறதா, இல்லை இப்படி பூசலாமா, அப்படி பூசலாமா? வீட்டில் எந்த சாமி படத்தை வைக்கிறது? பகவத்கீதை படத்தை வச்சா வீட்டில் சண்டை வந்துடும்னு சொல்கிறாங்க. அதுவா? லட்சுமி படத்தில் நகை கொட்டுறது தட்டு இல்லாமல் இருந்தால் அப்படியே ஓடி போயிடும்னு சொல்கிறாங்க. தட்டோடு வைக்கணுமா? ஆஞ்சநேயர் படம் வைக்கலாமா, வைக்கக்கூடாதா? இதுதான் கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் தேவையில்லாத கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. சொல்லிக்கலாம். சித்பவானந்தத்தை ஒரு அந்தர்யோகத்தில் கேட்டார் ஒருத்தர். செத்த பிறகு எரிக்கிறது நல்லதா, புதைக்கிறது நல்லதான்னு கேட்டார் அந்தர்யோகத்தில். சாமி என்ன பதில் சொன்னா தெரியுமா? 2 வெட்டு, பாதி எரிச்சிரு பாதியை புதைச்சிருன்ட்டார். ஏன்னா இங்கே எரிச்சென்ன புதைச்சென்ன, நாம் ஆத்மா அழியாத தத்துவம். கடவுளை எப்படி, கடவுளை பார்க்கறது எப்படி, கடவுள்னா என்ன, இந்த உலகம்லாம் இப்படி இயங்கி பறந்து செத்துக்கிட்டே இருக்கானே, என்ன காரணம்? என்னதான் இருந்தாலும் மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, இந்த துக்கத்தை நீக்கிறதுக்கு என்ன வழி? கடவுள்னு சொல்கிறாங்களே, அவர் இருக்காரா இல்லையா பார்க்கணுமே, பார்க்க முடியலையே, பார்க்கணுங்கிற முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன வழி? இப்படி கேட்குறத விட்டு போட்டு இந்த மாதிரி கேள்விகளையே கேட்குறது. ஒரு 80 வயசான ஒருத்தர் கேட்டார், மனதை சுத்தப்படுத்துவது எப்படி சாமி? 30 வருஷமாக அந்தர்யோகத்துக்கு வந்தவர். இன்னும் 80 வயசு வரைக்கும் சுத்தப்படுத்துகிற பற்றி கேட்டு உட்காருன்ட்டாராம் கோவத்தில். அது நல்ல கேள்வி தான். அந்த கேள்வி நல்ல கேள்வி. அது எப்போ 30 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? ஏதோ கேட்கணுங்கிறக்காக கேட்குறது. இங்கே என்னன்னா 4 விதமான கேள்விகள். அதுக்கு பதில் சொன்னால் ஆத்ம விசாரம் சொல்லும். அதை சுருக்கமாக இங்கே சொல்லிவிட்டு பிறகு இந்த ஆத்ம விசாரத்தை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணி கொண்டு போவார். இதில் அழகாக கொண்டு போய் பிறகு மாயா தத்துவம், பிறகு ரொம்ப இதில் அருமையாக கொண்டு போகிறார் விஷயங்களை. கொண்டு போய் கடைசியில் முக்கியமான டாப்பிக்கில் வரக்கூடியது ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். அதுவும் இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணி ஞான நிஷ்டை எப்படி, அதுக்கு என்ன வழிங்கிறத அழகாக சொல்ல போகிறார். இங்கே முதல்ல இப்போ இந்த விசாரம், ஞான யோக விசாரம். அதில் முதல்ல கக அகம், நான் யார், ஜீவ விசாரம். இதுக்கு பேர் நான் யாருங்கிறது ஜீவ விசாரம். குருவிட்ட போன உடனே என்ன கேட்கணும்னா, அகம் நான், என்னுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு கேட்கலாம். இப்போ என்ன பண்ண, சாமி நீங்கள் எந்த ஊர், உங்களுக்கு பூர்வீகம் என்ன, எதானே கேட்குறாங்க. உங்கள் பழைய பேர் என்ன சாமி, பழைய பெயர் என்ன? சாமிகிட்ட நான் ஆரம்பத்தில் கேட்கும் பொழுது ஒரு இடம் இந்த மாதிரி இருக்கிறேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது, யாதும் ஒரே யாவரும் கேள்விட்டார். அப்போல்லாம் இங்கே இந்த ஆசிரமே ஆரம்பிக்கலை, தபோவனத்தில் இருந்தார். கூட போய் சுற்றிக்கிட்டே இருப்பேன் அவர் கூட. நான் இப்போ சாமி உங்களுக்கு பூர்வீக ஊர்னு ஒரு வார்த்தை கேட்டேன். ரொம்ப நாள் சொல்லவே இல்லை அவர். உங்கள் சாமி ஒரு சொந்த ஊர் சொல்லவே இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்தார். நாம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் யார்,
நான் யாருங்கிற கேள்வி. கக அகம். சினிமாவிலே ஒரு பாட்டு, ஒரு எம்ஜிஆர் பாட்டு, நான் யார் நான் யார் நாளும் தெரிந்தவன் யார் யார். வைத்தியம் பிடிச்சா அந்த கேள்வி, அந்த பாட்டு படிக்கிறார் அவர். அப்போ வைத்தியகாரத்தையும் படிப்பானா? நான் யார் நான் யார்னு சொல்லி. பிற ஒரு பாட்டு இருக்கு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அப்போ உன்னை அறிவது தான் முக்கியம். உன்னை அறிவதற்கு நீ யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் கைவல்ய ஒரு பாட்டு உண்டு, தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன், உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாயில் ஈது உபதேசித்தேனே. உன்னை நீ அறிந்தாயாயில் உனக்கொரு கேடும் இல்லைங்கிறார். இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நம்மளை அறிய முடியும். அதில் அவன் சிஷ்யன் திருப்பி கேட்பான், தன்னைத்தான் அறியாமாந்தார் தரணியில் ஒருவர் உண்டோம்பான். அங்கே நீ உன்னை அறிஞ்சா கேடு இல்லை, எனக்கு நான் யாரும் எனக்கு தெரியாதா? ஆனால் உண்மையிலே நம்ம யாருன்னு தெரியலை. ஏற்கனவே இந்த ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், நடந்தது. ஒரு பிரம்மச்சாரி, அவர் பெருக்காருன்னு கூட சன்னியாசி சிச்சைக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சின்ன 16 வயசில் சாமி கிளாஸ்க்கு வருவார் சென்னையில், கீதா கிளாஸ்க்கு. அவங்க பலசர கடை வச்சுருக்காரு அவங்க அப்பா. கடையில் உட்கார சொன்னாலும் அந்த டைம் வந்துச்சுன்னா கிளாஸ் படி போயிடுவார். இவனுக்கு எதோ ஆகிப்போச்சுன்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறார் அவனை, அந்த பையனை. அவர் என்ன பண்ணுறாரு, டாக்டர் எதுக்குப்பா நீ இதுக்கெல்லாம் போகிற அப்படின்னு, நான் என்னையை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான் அவன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்னப்பா இப்படி சொல்கிற, உன்னை நீயும் தெரியாதா அப்படிங்கிற. நீங்கள் யார் டாக்டர்னு கேட்டான். நீங்கள் நான் டாக்டருங்கிறார். அது உங்கள் தொழில் டாக்டர் அப்படின்னு. நான் என்ன படிப்பு, அது உங்கள் படிப்பு டாக்டர். நான் இன்னார் மகன், அது உங்கள் உறவு டாக்டர். அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிரம், ஒரு கூட்டு போயிருங்கன்ட்டார் அவர். சொல்லியிருக்காது. அது மாதிரி நான் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கான். தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ அப்படின்னு அவனே கேட்குறான், சிஷ்யன் கேட்குறான். உன்னை நீ அறிந்தாயாயில் உனக்கு ஒரு கேடும் இல்லைங்கிறார் குரு. அவன் என்ன சொல்கிறான், தன்னைத்தான் அறியாமாந்தார் தரணியில் ஒருவர் உண்டு. நான் யாருன்னு சொன்னீங்கன்னா பாருங்கள், ஏதாவது உன்னோட சம்மந்தப்படுத்தேன்னு சொல்லுவோம், சொல்ல மாட்டான். உண்மையிலேயே சொருபம் நம்ம சொருபம் யாரும் சொல்கிறதே கிடையாது. அது நம்ம சொல்கிறது மாறிடும். இன்னாருக்கு மகன்னு சொல்லுவோம், அது உறவை சொல்லும். நான் இன்னும் பதவியில் இருக்கேன்னு சொல்லுவான், இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். இப்படி தான் சொல்ல முடியுது. உண்மையான சொரூபத்தை சொல்ல முடியல. அதனால் என்ன சொல்கிற, கக அகம். இதுதான் முதல் கேள்வி. இந்த கேள்வி பதில் சொல்லப்போ இது ஆத்மஸ்வரூபம், ஜீவ விசாரத்துக்கு வருது. அடுத்தது ரெண்டாவது, கதம் இதம் கதம் சாதம் இருக்கு. கதம் இதம் சாதம், அதாவது நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம் எப்படி தோன்றியது. இந்த உலகம், இந்த பொருள்கள் எல்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் எப்படி தோன்றுச்சு. விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னால், முதல்ல ஒரு பொருளை ஆராய்வாங்க, இந்த பொருள் எப்படி வந்துச்சு. இப்போ நகை இருக்குன்னா தங்கத்தில் தங்கம் எப்படி வந்துச்சுன்னா, பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து அதில் தங்கத்தை பிரித்து எல்லாம் பண்ண. பூமி எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு ஆராய்ச்சி வருது. பூமி எப்படி வந்துச்சு, சூரியன்லேருந்து வந்துச்சு. சூரியன் எங்கேருந்து வந்துச்சு, அது ஒரு ஆராய்ச்சி. ஏதோ நெபுலாக்கள் வாயுவிலேருந்து வந்துச்சு. வாயு எப்படி வந்துச்சு, கொஸ்டின் இல்லை. நாம் என்ன ஆகாசத்துலலாம் வந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம என்ன ஆகாசமே எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்குறோம். சயின்ஸில் அதுக்கு முந்தி போய் ஆகாசம் எப்படி வந்துருச்சுங்கிற கொஸ்டின், ஆகாசத்தில் எல்லாம் வந்துருக்குங்கிறது விஞ்ஞானம். இது அது எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியாது. நம்ம ஆகாசமே எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறோம். ஆமாம், ஐம்பூதத்தில் ஆகாசம் எதுலேருந்து வந்துச்சு, பிரகிருதியிலேருந்து வந்துச்சு, மாயா தத்துவத்திலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறோம். சயின்ஸில் அது கிடையாது. அதுக்கு பிறகுதான் எடுக்கிறாங்க. ஆகாசங்கிற ஒரு கான்செப்டே வந்ததை நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த உலகம் எப்படி வந்தது, எத்தனை கேலக்சி இருக்குது, பால்வெளி மண்டலங்கள் இருக்குது, எல்லாம் அந்த அண்ட சராசரமே இருக்குது. அதாவது விஞ்ஞான லோகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான கேலக்சி சொல்கிறாங்க, உலகம் இருக்குது. இது எப்படி வந்துச்சு? நம்ம சாஸ்திரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூலோகம், கீழோகம் 7, மேலோகம் 7ங்கிறாங்க. பித்ருலோகம், கந்தர்வலோகம், சொர்க்கலோகம், பிரம்மலோகம், மேலே கீழே பாதாள அதல பாதாளன்னு சொல்லி அங்கிட்டு ஒரு 7 லோகம் சொல்கிறாங்க. இந்த உலகமெல்லாம் எப்படி வந்தது, எப்படி தோன்றியது? நம்ம வேதாந்தத்தில் ஆகாசம் முதல் கொண்டு இந்த அண்ட சராசரம் எப்படி தோன்றியது நம்ம சொல்கிறோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறோம், அதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. பிறகு நம்ம டைமே பார்த்திங்கன்னா எப்படி வந்துச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோம்.
அவன் டைமுக்குள்ளே தான் அவன் சொல்லுவான் விஞ்ஞானி. நம்ம காலமே தோன்றுச்சுங்கிறோம், அவன் கற்பனை பண்ண முடியாது. காலமே தோன்றுச்சுன்னா கற்பனையே பண்ண முடியாது. இடமே தோன்றுச்சுங்கிறோம், ஸ்பேஸே தோன்றுச்சுங்கிறோம். விஞ்ஞானத்தில் அது கிடையாது. ஸ்பேஸு டைமுக்குள்ளே எப்படி வந்துச்சுங்கிற ஆராய்ச்சி இது இருக்குது. நம்ம ஆராய்ச்சி எப்படி இருக்குது, ஸ்பேஸும் டைமே எப்படி தோன்றியதுன்னு சொல்கிறான் நம்ம. இதுதான் இந்த ஆராய்ச்சிக்கு வருகிறது. நான் அன்றைக்கி ஒன்று சொன்னேன், பொதுவாக இந்த தோற்ற முடிவுங்கிறது நம்பர்லேயே நீங்கள் தோற்ற முடிவு சொல்ல முடியாது. இங்கே சொன்னால் எங்கே சொன்னேன்னு தெரியல. முதல் நம்பர் சொல்ல முடியுமா? ஆரம்ப நம்பர் சொல்லிடுங்க பார்ப்போம். 0ன்னு சொல்லலாமா? 0 வந்து வச்சுருக்கோம். 0 வந்து குறைந்த நம்பர்னு, நம்ம குறைஞ்ச நம்பர் கிடையாது. அது நம்பரே இல்லையே, அதுக்கு வேல்யூவே இல்லையே. அதில் குறைந்த நம்பர்னால் 0.00ன்னு போட்டால் அது இன்ஃபினிட்டி போட்டுகிட்டே இருக்கலாம். பூர்ண நம்பர்னு சொல்ல முடியாது. நீங்கள் 1 போட்டு எத்தனை சைவர் வேணாலும் போகலாம். இன்ஃபினிட்டிவ்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டான். குறைஞ்ச நம்பருக்கு 0ன்னு வச்சு 0ங்கிற வேல்யூ இல்லையே. 0க்கு அடுத்த நம்பர் சொல்லிடுங்க பார்த்துருவான். கால் சொல்வீங்களா, அரை சொல்வீங்களா? .000 எவ்வளோ வேணாலும் போடலாம். சின்னதையும் சொல்ல முடியாது, பெருசையும் சொல்ல முடியாது. அப்படி தான் இந்த உலகம் இருக்குது. அது சொல்ல முடியாதபடி இருக்குது. நம்ம நிரூபணம் பண்ணுவோம். எப்படியெல்லாம் இருந்து மாயா தத்துவத்தை விசாரம் பண்ண பஞ்சதேசியில் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 6வது அத்தியாயத்தில் அங்கே நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த மாயைங்கிறது எப்படி சொல்ல முடியாதுங்கிறதுக்கு அருமையாக விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அது வித்யாரண்ய மகாசுவாமிகள். அதனால் இங்கே இந்த உலகம் எப்படி வந்ததுங்கிற விசாரம் முக்கியம் அப்படிங்கிறார். எல்லாமே ஒரு ரிலேட்டிவாக தெரியும். குளிர் ரொம்ப லோ டிகிரி என்ன குளிச்சு, நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு 0 மைனஸ் இருக்கா இல்லையா? ஃப்ளைட்டில் போகும்போது இப்போ -20 டிகிரியில் ஃப்ளைட் பறக்குன்னு சொல்கிறான். நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது, அதை அனுபவிக்கவே முடியாது. -100 டிகிரி, -1000 டிகிரி. சரி, ஹீட்டு 100 டிகிரி ஃபாரினுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ சொல்லலாமா இல்லையா? 10,000 டிகிரி, 1,00,000 டிகிரி, 1,00,000 டிகிரி. இந்த சைடும் அந்த சைடும் நீங்கள் நம்ம இடையில இருக்கோம், அவ்வளோதான். இந்த உலகம் எப்படி தோன்றியதுங்கிறதுக்கு பெரிய ஆராய்ச்சி இருக்குது. அதனால் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். வேதாந்தத்துலேயும் பதில் சொல்ல முடியாது, எதுலேயும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் வேதாந்தத்தில் என்ன பதில் வரும் தெரியுமா? ஏன் சொல்ல முடியாதுன்னு நிரூபணம் பண்ணிடுவோம். அங்கே மைண்டில் என்ன ஒன்று ரிலாக்ஸ் ஆகிறாங்க. இந்த கேள்வி கேட்டு சயின்ஸில் முடிவே எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். வேதாந்தத்தில் பதில் சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாதுன்னு ஒரு புரிய வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டோம், சயின்ஸில் கேட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். அதனால் இந்த உலகம் எப்படி தோன்றியது, கால தேசத்துக்கே பதில் சொல்ல முடியாது. ஒரு சினிமாவில் வடிவேல் ஜோக்கு, அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லுவாங்க. படம் முடிகிறவருக்கு எதுக்கு சரிப்பட்டு வரவன்னு சொல்லவே மாட்டான். அது மாதிரி இந்த கேள்விக்கு முடிவான பதில் வேதாந்தத்தில் தான் ஃபுல் ஸ்டாப் வரும். வேறு எதுலேயும் ஃபுல் ஸ்டாப் வரவே வராது. விஞ்ஞானத்தில் நீ என்ன கண்டுபிடிச்சு சொன்னாலும் அதுக்கு அப்பால் என்னங்கிற ஒரு கேள்வி தான் கேட்க முடியும். அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்பால் என்னன்னு, இதில் அந்த அப்பால்ங்கிற வார்த்தையே தப்புன்றுவோம். நம்ம அந்த கேள்வியை வேணாங்கிற ஃபுல் ஸ்டாப் வரும். அதனால் இங்கே உலகம் எப்படி தோன்றும். பிறகு 3வது கோவா கர்த்தா அஸ்ய வித்யதே. கோவா கர்த்தா அஸ்ய வித்யதே. இது ஈஸ்வர விசாரம். யார் இதற்கு கர்த்தாவாக இருக்கிறார்? இந்த உலகத்தை படைத்தது யார்? நிமித்த காரணம் என்ன? எல்லாம் சொன்னாச்சுன்னா கடைசியில் எங்கே போய் நிற்கும்? எப்படி தோணும்? கடவுள் படைச்சார்னு வந்துடும் ஒரே வார்த்தையில். அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா? கடவுள் படைச்சார்னு சொல்லியாச்சுன்னா கடவுளை யார் படைச்சா? இந்த ஒரு கொஸ்டின் வருமா வராதா? நம்ம அங்கே தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். கடவுள் படைச்சானோ ஒரு குழந்தை கேட்டுச்சு, கடவுளை யார் படைச்சாங்கன்னு சொல்லி. கடவுளை அதுக்கு தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதுக்கு இப்படி தான் பதில் சொன்னேன். ஈயனாவுக்கு முதல் எழுத்து என்னான்னு கேட்டேன், ஈன்னுச்சு. ஈக்கு முதல் எழுத்து என்னான்னு கேட்டேன், ஆவணான்னுச்சு. ஆவணாவுக்கு முதல் எழுத்து என்னான்னு கேட்டேன், ஆணுச்சு. ஆனாவுக்கு முதல் எழுத்து என்னான்னு கேட்டேன், ஆதே முதல் எழுத்து. அதுக்கு முதல் எழுத்துன்னு எதுக்கு கேட்குறீங்கன்றுச்சு. அது மாதிரி கடவுள் தான் முதல்ல, அதுக்கு முதல்ல அவரை யார் படைச்சான்னு ஏன் கேட்குற? அது இப்படி கேட்டால் அதுக்கு அனவஸ்தா தோஷம்பாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க, கடவுளை யார் படைச்சான்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒன்று சொல்லி இயற்கைன்னு இப்போ இயற்கை யார் படைச்சா? அதுக்கு ஏதோ ஒரு பேரை சொல்கிறீங்க, ஏதோ ஒரு பேரை சொல்கிறீங்க, அதை யார் படைச்சா? போய்கிட்டே தான் இருக்கான். அதனால் இது கொஸ்டின் வந்து நிற்காது. அதுக்கு இங்கே பதில் வரப்போகுது. இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளியான ஒரு பதில் வரப்போகுது. சிவனா, விஷ்ணுவா, சக்தியா, யார் படைச்சான்னு சொன்னால், இல்லை அல்லாவா, இயேசுவா, என்ன வேணாலும் சொல்லலாம். யார் படைச்சா? அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் ஈஸ்வர விசாரம் இருக்கிறதுக்கு. மாயையோடு கூடிய பிரம்ம தத்துவம் சொல்லுவோம் நம்ம.
அந்த விசாரமெல்லாம் ரொம்ப பார்க்கணும்னா பஞ்சதசி படிக்கணும். ரொம்ப அருமையாக வருது, அதில் எல்லாமே வருது. சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை சொல்லியிருக்கேன், பூமி அந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார் ஒருத்தர். ஏன்னா நம்ம அந்தரம்னாலே கீழே விழுகிற கான்செப்டே இருக்கும். ஒரு குழந்தை கேள்வி கேட்டுச்சு, பூமி அந்தரத்தில் சுற்றுச்சுன்னா கீழே விழுந்துராதா, அது எப்படி அந்தரத்தில் சுற்றும், கீழே விழுந்துராதான்னு கேட்டுச்சு. உடனே அடுத்து ஒரு குழந்தை கோக்கி, விழுந்தா எங்கே போய் விழுகுன்னு கேட்டு. எவ்வளோ புத்திசாலி! விழுந்தா விழுகிறக்கு ஒரு இடம் வேணும்ல, அது எங்கே போய் விழுகு. இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தி வேலை செய்து பாருங்க. அது மாதிரி இந்த படைப்பு தொழில்ங்கிற படைப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது இப்படிலாம் கொஸ்டின் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருது. அதனால் என்ன சொல்கிறாருங்க, இதற்கு கர்த்தாவாக யார் இருக்கிறார், நிமித்த காரணம் என்ன. பிறகு பிரம்ம விசாரம், உபாதானம் கிம் அஸ்தி இக, உபாதானம் கிம் அஸ்தி இக, இதற்கு உபாதார காரணம் எது, அதாவது இதற்கெல்லாம் ஆதாரமான தத்துவம் என்ன, எதை கொண்டு உருவாக்கப்பட்டது, அதாவது ஜீவன், இந்த நான்கிற தத்துவம், ஜகத் இந்த உலகம்ங்கிற தத்துவம், இந்த ஈஸ்வரன் என்ற தத்துவம், இந்த மூன்றுக்கும் ஆதாரமான தத்துவம் என்ன. உபாதானம் கிம் அஸ்தி இக. இதற்கு மேலே கேள்வி கேட்க முடியாது. கேட்டால் திருப்பி அனவஸ்தா தோஷம்தான் வரும். இந்த மூன்றை பற்றிய விசாரம், விசாரக சக அயம் ஈத்ருஷக, இந்த முறையில் கேள்வி கேட்டு அதை பற்றி ஆராய்வது தான் விசாரம். விசாரணத்துக்கு லட்சணம் சொல்லிட்டார். இனி இந்த 4 கேள்விக்கு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறார். இதில் ஒவ்வொன்றா விசாரம் பண்ணுவார். இதில் நான் யாருங்கிறது திருப்பி பெரிய விசாரம் வர பண்ணுவார். அங்கே போய் பார்ப்போம். அதை முதல்ல ஆத்ம விசாரம் வரும் அதில். இப்போ இந்த முறையில் கேள்வி கேட்டு அதை பற்றி ஆராய்வது தான் விசாரம். விசாரக சக அயம் ஈத்ருஷக. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. உபனிஷதங்கள், கீதையிலாம் அதில் இலக்கணம் எப்படி இருக்குது, அந்த இலக்கணம் எப்படியெல்லாம் அதில் இலக்கணமெல்லாம் அழகாக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி சில பேர் கீதையை பற்றி ஆராய்ச்சி எப்படி பண்ணியிருக்காங்க தெரியுங்களா. இதில் அர்ஜுனனுக்கு எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கு, பகவான் கிருஷ்ணருக்கு எத்தனை பேர் அர்ஜுனன் எத்தனை சுலோகம் சொல்கிறான், கிருஷ்ணர் எத்தனை சுலோகம் சொல்கிறாரு, சஞ்சயன் எத்தனை சுலோகம் சொல்கிறான். தப்பு இல்லை, ஆரம்பத்துலலாம் கரெக்டு தான். ஆனால் அதுவே விசாரம் இல்லை. இதெல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பாங்க. இது ஒரு வழியில் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லதே ஒழிய இதெல்லாம் விசாரணை கிடையாது. ஆனால் இந்த 4 பற்றி ஆராய்வது தான் விசாரம். இதில் ஏதாவது ஒரு விசாரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னா, நான் யாருன்னு ஆரம்பித்து உள்ளே போனீங்கன்னா ஜகத் விசாரம் வந்துடும், ஈஸ்வர விசாரம் வந்துடும், பிரம்ம விசாரம் வந்துடும். கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்ட்டு போனீங்கன்னு சொன்னால் அகங்கிற விசாரம் வந்துடும், ஜகத் விசாரம் வந்துடும், பிரம்ம விசாரம் வந்துடும். இல்லை பிரம்ம தத்துவத்தை எடுத்து விசாரம் பண்ண போனீங்கன்னாலும் இந்த விசாரம் வந்துடும். ஏதாவது ஒன்றுக்குள்ளே போனீங்கன்னா வந்துடும். அதனால தான் நம்ம சான்றோர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு தெரியாத கடவுள்னு ஒரு பெரிய தத்துவம் இருக்குது, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னு சொல்கிற முதல்ல அவரை பார்ப்போம்ப்பா, நீ கடவுளை பாரு. முதல்ல கடவுளை பார்க்குறதுல ஃபுல் ஸ்டாப் பார்த்தா கடவுள் தரிசனம் முடிச்சு அதனால அதை போட முடிஞ்சிடறது இல்லை. அதுக்கு பிறகு ஞானம் இருக்குது. ஆனால் அது உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் திருப்பி நம்மளை எல்லா விசாரத்தையும் கொண்டு போய் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கொடுத்து ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து விடுவார். அதில் ஏதாவது ஒன்று ஆராயணுங்கிறார். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஆத்மாவை ஆராய்ந்தால் அனைத்தையும் ஆராய்ந்ததாகும். தர்மத்தை கேள்வி கேட்பாங்க, எதை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியதில்லை, பிரம்மத்தை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியதில்லைம்பர் அவர். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கே வேதாந்தத்துக்குள்ளே 4 விசாரம் தான். ஜீவ விசாரம், ஜகத் விசாரம், ஈஸ்வர விசாரம், பிரம்ம விசாரம். இதை பற்றிய கேள்விதான் கேட்க வேண்டும். இதில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது 2 தத்துவம், கண்ணுக்கு தெரியாதது 2 தத்துவம். கண்ணுக்கு தெரிகிறது நான், ஜகத், ஜீவன், ஜகத், இதை பற்றிய ஆராய்ச்சி. கண்ணுக்கு தெரியாதது ஈஸ்வர தத்துவம், கடவுள் தத்துவமும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான இந்த பிரம்ம தத்துவமும். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது மாதிரி ஒன்றில் உள்ள இறங்கி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னால் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதுக்கு பிறகு எப்படி இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல போகிறார். நான் யாருங்கிறதுக்கு அடுத்த பதில் வரப்போகுது. ஒவ்வொன்றா சொல்லி இந்த 16வது ஸ்லோகத்துக்கு சுருக்கமாக ஒரு விசாரத்தை முடிப்பார். பிறகு ஆத்ம விசாரம் கொஞ்சம் விரிவாக போகும். பிறகு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவார். நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை மட்டும் பார்த்துடலாம். கோகம் கதமிதம் சாதம்
கோகம். அதை பிரித்தோம்னா கக அகம். கக அகம், அகம்னா நான், ககன்னா யார், நான் யார். பிறகு அடுத்தது கதம் இதம் சாதம். கதம், கதம்னா எப்படி, இதம் இந்த உலகம், சாதம் வந்தது, நான் யார். ரெண்டாவது எப்படி இந்த உலகம் வந்தது. அடுத்தது கோவா கர்த்தா அஸ்ய வித்யதே. கோவா யார், கோவான்னா யார், கர்த்தாஸ்ய அது அஸ்ய கர்த்தா, கர்த்த அஸ்ய, அஸ்ய கர்த்தானா இதற்கு, அஸ்யனா இதற்கு, கர்த்தா கர்த்தாவாக, வித்யதே இருக்கிறார், இதற்கு கர்த்தாவாக யார் இருக்கிறார். நான் யார், இந்த உலகம் எப்படி வந்தது, இந்த ரெண்டுக்கும் யார் இதை படைச்சது, கர்த்தா யார். பிறகு அடுத்தது உபாதானம் கிம், உபாதானம் இக கிம் கிமஸ்தீகன் இருக்குது. உபாதானம் கிமஸ்தீக, அஸ்தி கிம். இந்த இதில் கிம் அஸ்தி ஈகன் பிரிக்கணும். கிம் அஸ்தி ஈக, கிமஸ்தீகன் இருக்கு, அதை பிரித்தோம்னா கிம் அஸ்தி ஈகன் பிரிக்கணும். உபாதானம்னா உபாதான காரணமாக, ஆதார தத்துவமாக, அஸ்தி கிம் இருப்பது யார், ஈக இதற்கு, ஈகன்னா இதற்கு, கிம் அஸ்தி இருப்பது யார், எப்படி உபாதானமாக, உபாதானம் கிம் அஸ்தி உபாதானமாக இருப்பது யார். அடுத்தது விசாரக சோய மீத்ருஷக. ஈத்ருஷகன்னா இப்பேற்பட்ட, சக அயம், அயம்னா இதுதான், சக விசாரக அந்த விசாரமாகும். விசாரக சக அயம் ஈத்ருஷன் இருக்கிறதுல, ஈத்ருஷகன்னா இப்பேற்பட்ட, அயம்னா இதுதான், அந்த சகங்கிறத விசாரத்தோடு சேர்த்துக்கணும். சக விசாரக அந்த விசாரமாகும். நான் யார், எப்படி இந்த உலகம் வந்தது, யார் இதற்கு கர்த்தாவாக இருக்கிறார், இதற்கு உபாதான காரணமாக இருப்பது யார், இப்பேற்பட்ட இதுதான் அந்த விசாரம் ஆகும். இதில் 12லிருந்து 16 வரைக்கும் இந்த 4 கேள்விகளை கேட்டு இதுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல போகிறார். இந்த 13ல் நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் வரப்போகுது. 14ல் அந்த கேள்விக்கு பாதி சொல்லி முடிச்சிருவார். பிறகு பின்னாடி என்ன பண்ணுவார், 17லிருந்து 40 வரைக்கும் இந்த ஆத்ம விசாரத்தை சொல்வார். 17லிருந்து 40 வரைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த 13வது சுலோகத்தில் நான் எது அல்லங்கிறத சொல்லி முடிச்சிருவார். அடுத்த சுலோகத்தில் 14ல் இந்த உலகம் எப்படி தோன்றியது, 15ல் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான தத்துவம், 16ல் ஜீவ ஈஸ்வர் ஐக்கியத்தை சொல்லி இந்த வேதாந்த விசாரத்தை சுருக்கமாக ஷார்ட்டாக முடிப்பார். பிறகு ஆத்ம விசாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு 17லிருந்து 40 வரைக்கும் சொல்லி அது யுக்தி பிரமாணம் உபனிஷத் பிரமாணம்லாம் சொல்லி இந்த ஆத்ம தத்துவத்தை தெளிவாக விளக்குவார். அதுக்கு பிறகு இந்த ஜெகன் மித்தியா பிரம்மன் சத்தியங்கிற கருத்து 89 வரைக்கும் சொல்வார். அதுக்கு பிறகு தான் இந்த பிராரப்த கர்மமும் ஞானிக்கு இல்லைன்னு சொல்லி பிறகு நிதித்தியாசன சாதனையை சொல்லி முடிப்பார். அழகாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் பண்ணி கொண்டு போகிறார். முதல்ல என்ன சொன்னார், அனுபந்த சர்ச்சை சொன்னார். பிறகு அதிகாரியை சொன்னார், அது எப்படி கிடைக்கும்னு சொன்னார். சொல்லிவிட்டு பிறகு விசாரம் பண்ணாதான் கிடைக்கும்னார். இந்த விசாரம் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதில் என்னென்ன கேள்வி கேட்டு விசாரம் பண்ணணும். 4 கேள்வி, 4 கேள்விக்கு பதிலாக சுருக்கமாக சொல்கிறார். பிறகு முக்கியமாக ஜீவ விசாரத்தை எடுக்கிறாரு. பிறகு ஜெகத் மித்தியா இந்த உலக விசாரத்தை எடுக்கிறார். பிரம்மன் சத்தியங்கிறத கொண்டு வந்துடுறாரு. இந்த ஜீவ விசாரம் ஜெகத் விசாரத்தில் ஈஸ்வர தத்துவம் எல்லாம் வந்துடும். கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பிறகு ஞானம் வந்தாச்சு, நான் உலகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு கஷ்டமெல்லாம் போகலைன்னா உனக்கு பிராரப்த கர்மமும் இல்லை, அதை எப்படி நீ ஃபேஸ் பண்ணுறணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். சொல்லிவிட்டு ஞான நிஷ்டை அடைஞ்சால் எல்லா துக்கமும் போயிடும், அதுக்கு என்ன சாதனைன்னு சொல்லி அழகாக கொண்டு போவார். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.